குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கே ஷார்ட்ஸ்லேருந்து உங்கள் சரவணன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேனி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய 2 ரயில்வே பணிகள் சம்பந்தமாக அப்டேட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இந்த இடம்தான் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்னாடி புதிதாக கட்டப்படவிருக்க இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். முக்கியமாக சமீப காலத்தில் தேனி மாவட்டத்தில் தேனி ரயில் நிலையத்தினுடைய பயன்பாடுகள் மிக சிறப்பாக இருப்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் ஒன்று தான். அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் தேனி நகரில் 2வது ரயில் நிலையம் என்பது இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டாப் என்று சொல்லக்கூடிய இந்த ரயில் நிலையம் இப்பொழுது கட்டிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேரி மாதா பள்ளியில் இருந்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை இந்த ரயில் நிலையமானது இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது முக்கியமாக தேனி மாவட்டத்தின் முக்கிய பேருந்து நிலையமான தேனி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ரயில் நிலையம் அமையப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது வருங்காலங்களில் அதிகப்படியான பிரயாணிகளை கையாளும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அரசு ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் ஐடி துறையில் பணியாற்றும் நண்பர்களுக்கு இந்த ரயில் நிலையம் மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இப்பொழுது இந்த ரயில் நிலையத்தின் நீளம் எவ்வளவு என்று பார்ப்போம். கிட்டத்தட்ட 400 மீட்டர் நீளத்தில் இந்த ரயில் நிலையம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம இப்போ வந்திருக்க இடம்தான் வள்ளல் நதி ரோடு. அதாவது இந்த வள்ளல் நதி ரோடு என்பது ஆண்டிவட்டி மற்றும் தேனி ரயில் நிலையங்களுக்கு இடையே மிக மையப்புள்ளியில் அமைந்துள்ள ஒரு பழைய காலத்து ரயில் நிலையமாகும். அந்த ரயில் நிலையத்தில் இப்பொழுது டிஎஸ்எஸ் பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த டிஎஸ்எஸ் என்றால் என்ன? டிராக்ஷன் சப்ஸ்டேஷன் என்று சொல்லுவார்கள். மிக முக்கியமாக மின்மயமாக்கப்பட்ட பாதைக்கு ஒரு டிஎஸ்எஸ் என்பது மிக அவசியமாக உள்ளது. இப்பொழுது நமது தேனி மாவட்டத்தில் மின்சார ரயில்களை கொண்டு ரயில்கள் இயங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த மின் பகிர்மானம் என்பது மதுரையில் இருந்து நமக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. சமயநல்லூர் என்று சொல்வார்கள். அந்த ஊரில் அமைந்துள்ள டிஎஸ்எஸ்ஸில் இருந்து இப்பொழுது இங்கு மின்சாரம் வந்து கொண்டிருக்கிறது. நமது தேனி மாவட்டத்திற்காக பிரத்யேகமாக ஒரு டிஎஸ்எஸ் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இந்த வள்ளல் நதி ரோடு டிராக்ஷன் சப்ஸ்டேஷன் என்பது. இந்த டிராக்ஷன் சப்ஸ்டேஷன் வந்த பின்னர் தான் நமக்கு மதுரை போடிநாயக்கனூர் இடையே அதிகப்படியான ரயில்களை இயக்க முடியும் என்று மதுரை டிவிஷன் சமீப காலங்களாக தெரிவித்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பணிகள் மிக காலதாமதமாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் சமீப காலமாக மதுரை கோட்ட மேலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த பணிகள் சற்று துரிதப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்னும் சில மாதங்களில் இந்த பணிகள் முடிவடையும். எங்களுடைய கணிப்பின்படி டிசம்பர் மாதத்திற்குள் இந்த அனைத்து பணிகளும் முடிவடைந்து அதன் பின்னராக இந்த டிஎஸ்எஸ் செயல்பாட்டிற்கு வரும். இந்த டிஎஸ்எஸ் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு மின் பகிர்மானம் என்பது மிக எளிதாக்கப்படும். அதிகப்படியான ரயில்களை நமது மதுரை கோட்டம் கையாளும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டதைத்தான் நாம் இப்பொழுது இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பணிகளும் முடிவடைந்து விட்டன. கிட்டத்தட்ட இன்னும் எஞ்சியுள்ள ஒரு 10% பணிகள் முடிவடைந்து விட்டால் இந்த டிஎஸ்எஸ் பணியானது முடிவடைந்து மதுரை போடிநாயக்கனூர் இடையே அதிகப்படியான ரயில் ஓடுவதற்கு மிக முக்கியமாக ஒரு காரணியாக அமைந்துவிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பா பெல் நோட்டிபிகேஷனை ஆன் மோட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்ஸ் உடனடியாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.